வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து ஆப்போசிட் பேர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்து நம்ம கற்று வச்சுருப்போம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரிச், அதோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா புவர். அதே மாதிரி பியூட்டிஃபுல் அப்படின்னா அக்லி, அப்புறம் டால் அப்படின்னா ஷார்ட். இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்து நாம் பார்க்கலாம். நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பேர் என்ன? டெட். இதுக்கு ஆப்போசிட் அலைவ். சரி, இந்த டெட்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அர்த்தம் என்ன? உயிர் இல்லாத அல்லது உயிரற்ற. இன்னும் என்னென்ன அர்த்தம் இருக்கு? முழுமையாக, முற்றிலுமாக. இந்த டெட் இருக்கணும், அதுக்கு வந்து 2 எக்ஸாம்பிள்ஸ் நாம் வந்து பார்க்கலாம். சரி, இறந்து போனவங்களை பற்றி ஒருபோதும் தப்பாக பேசாதீங்க. நெவர் ஸ்பீக் இல் ஆஃப் த டெட். நெவர் ஸ்பீக் இல் ஆஃப் த டெட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோம்? நான் அதை கொள்ள மலிவாக வாங்கினேன். இது இங்கிலீஷில் 2 விதமாக சொல்லலாம். நம்பர் 1, ஐ காட் இட் டெட் சீப். I got it dead cheap. Number 2, I got it dirt cheap. I got it dirt cheap. ஆமாம், நீங்கள் சரியாக தான் காதில் வாங்கியிருக்கீங்க. டர்ட்னா என்ன? தூசி. ஸோ நான் அதை கொள்ள மலிவில் வாங்கினேன்னு சொல்கிறதுக்கு ஐ காட் இட் டர்ட் சீப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அலைவ்னு பார்த்தோமா? அலைவ்னா என்ன? உயிரோடு இருக்கிற. அதாவது டெட்டோட ஆப்போசிட் வந்து அலைவ், உயிரோடு இருக்கிற. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், உங்கள் பாட்டி இன்னும் உயிரோடு இருக்காங்களா? இஸ் யுவர் கிராண்ட்மா ஸ்டில் அலைவ்? இஸ் யுவர் கிராண்ட்மா ஸ்டில் அலைவ்? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? செகண்ட் செட் ஆஃப் ஆப்போசிட் வேர்ட்ஸ். நம்பர் 2 என்ன பார்க்க போகிறோம்? அப்பார்ட். இந்த அப்பார்ட்டுக்கு ஆப்போசிட் என்ன? டுகெதர். அப்பார்ட்னா என்ன அர்த்தம் இருக்கும்? ஒன்று சேராம, தனித்தனியா அல்லது துண்டு துண்டா. சரி, லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், நாங்கள் இப்போ ஒன்று சேராமல் தனித்தனியாக தான் வாழறோம். we are living apart. we are living apart. சரி, இப்போ அப்பார்ட் பார்த்தோமா? அதுக்கு ஆப்போசிட் என்ன? டுகெதர். என்ன சேர? என்னென்ன அர்த்தம் இருக்கு? ஒரு சேர, இணைந்து, கூடி. 3 அர்த்தம் இருக்கு. நல்லா கவனிங்க. கூடி, இணைந்து, ஒரு சேர. இந்த 3 தமிழ் சொல்லுக்கும் ஒரே ஒரு இங்கிலீஷ் வேர்டு என்ன? டுகெதர். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், நாம ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் us to be together. ஐ வாண்ட் us to be together. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 3, raise, lower. நல்லா கவனிங்க. ரெய்ஸ், லோவர். நல்லா கவனிங்க. ரெய்ஸுக்கு வந்து 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று வந்து உயர்த்து, இன்னொன்று வந்து தூக்கு. சரி, லெட்ஸ் see 2 எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? யாராவது கோபமாக பேசும்போது நாம் அவங்கள்ட்ட சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? உன்னுடைய குரலை ஒசத்தாத. டோன்ட் ரேஸ் யுவர் வாய்ஸ். டோன்ட் ரேஸ் யுவர் வாய்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் பார்க்கறதுக்கு வசதியா உன்னால் டார்ச்சை கொஞ்சம் தூக்கி காமிக்க முடியுமா? Can you raise a torch so I can see? Can you raise a torch so I can see? Next என்ன பார்க்க போறோம்? raise ஓட ஆப்போசிட் வந்து lower. இதுக்கும் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்பர் 1, உன்னோட குரலை தாழ்த்து, தனிந்த குரல்ல பேசு. lower your voice. lower your voice. அடுத்தது டாக்டர்கிட்ட போவோம். நமக்கு வந்து ரத்த கொதிப்பு இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சி என்ன சொல்லுவாங்க? உப்பு எடுத்துக்கிறத குறைச்சிக்கோங்க சொல்லுவாங்களா? இது இங்கிலீஷில் லோவர் யுவர் சால்ட் இன்டேக். லோவர் யுவர் சால்ட் இன்டேக். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். என்ன? நம்பர் 4 என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஃப்ரெஷ். அதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்டேல். சரி, இந்த ஃப்ரெஷ்ஷுக்கு வந்து என்னென்ன அர்த்தம் இருக்குது தெரியுமா? புத்தம் புதிய, களைப்படையாத. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், நைட்டு வந்து நல்லா தூங்கின பிறகு நான் இப்போ ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், அதாவது புத்துணர்ச்சியோடு இருக்கேன். எப்படி சொல்லுவது இங்கிலீஷில்? ஐ ஃபீல் ஃப்ரெஷ் ஆஃப்டர் எ குட் நைட்ஸ் ஸ்லீப். ஐ ஃபீல் ஃப்ரெஷ் ஆஃப்டர் எ குட் நைட்ஸ் ஸ்லீப். சரி, இந்த ஃப்ரெஷ்ஷுக்கு ஆப்போசிட் என்ன பார்த்தோம்? ஸ்டேல். இந்த ஸ்டேல்னா என்னன்னா நாள்பட்ட, சுவை கெட்ட. ரொம்ப நாள் ஆயிடுதுன்னா அதுவும் சுவை கெட்டு போயிடும், வீணாக போயிடும். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? ஸ்டேல்னா அழுத்து போன அல்லது சலித்து போன. சரி, இந்த ஸ்டேல் இருக்கணும். ஃப்ரெஷ்ஷோட ஆப்போசிட் வந்து ஸ்டேல். இந்த ஸ்டேலுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்பர் 1, இந்த பிரெட் வந்து நாள் பட்டு போயிடுது,
அதனால கெட்டு போயிடுத்து, நாத்தம் அடிக்கிறது, வீணா போயிடுது. எப்படி சொல்லும்போது இங்கிலீஷில் திஸ் பிரெட் இஸ் ஸ்டேல், திஸ் பிரெட் இஸ் ஸ்டேல். ஸோ அடுத்தது ஸ்டேலுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம், என்ன அர்த்தம் பார்த்தோம், அழுத்து போன, சலிச்சு போன. ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா சொன்ன ஜோக்கி திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ நாம் என்ன சொல்லுவோம் அவங்கள்ட்ட, சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு அழுத்து போன அதே ஜோக்கை திருப்பி திருப்பி அடிக்காதப்பா சொல்லுவோமா. இது இங்கிலீஷில் டோன்ட் கிராக் த ஸ்டேல் ஜோக் எகெயின், டோன்ட் கிராக் த ஸ்டேல் ஜோக் எகெயின். மை டியர் வியூவர்ஸ், ஆப்போசிட் பேர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.